திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போரானது தற்போது 4 ஆண்டுகளை கடந்து 5வது ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறது. நேட்டோ அமைப்பில் சேர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போரை ரஷ்யா உக்ரைன் மீது தொடுத்திருக்கிறது. உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் ரஷ்யா இந்த போரை தொடங்கியது. ஆகவே இந்த போர் தற்போது 4 ஆண்டுகளை கடந்து 5ஆம் ஆண்டுக்குள் தொடர்ந்து நீடித்த வண்ணம் இருக்கிறது. கடந்த மே 6ஆம் தேதி இரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை, அதுவும் வான்வெளி தாக்குதலாக ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது. 100க்கும் அதிகமான ட்ரோன்கள் மற்றும் 3 ஏவுகணைகளை அனுப்பி இந்த மிகப்பெரிய தாக்குதலை வான்வெளி தாக்குதலாக நடத்தியிருப்பதாக உக்ரைன் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த போரினால் பொதுமக்கள் இதுவரை 15,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. கடந்த நாளிலே நடைபெற்ற இந்த தாக்குதலில் 12க்கும் அதிகமான பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்திருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதியிலே இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறப்படுகிறது. முக்கிய நகரங்களான சுமி, கார்கிவ் மற்றும் நிப்ரோ ஆகிய நகரங்களில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மற்றும் மின்சார உட்கட்டமைப்புகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. சப்போர்ஜியா நகரில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு மற்றும் ஈரான் தயாரிப்பு ஷாஹெட் ட்ரோன் தாக்குதல்களில் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 20 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உக்ரைன் தனது சொந்த போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. கிரிமியா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் உக்ரைன் அனுப்பிய 53 ட்ரோன்களை தங்களது வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு தரப்பிலும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. இந்த போரினாலே சர்வதேச அளவில் எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் பல நெருக்கடிகள் உருவாகும் என்று கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிற இப்படிப்பட்ட யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். எத்தனையோ நாடுகள் சமாதான முயற்சியில் ஈடுபட்டும் கூட தற்போது வரை இந்த போர் நிறுத்தப்படவில்லை. கர்த்தர் மனமிறங்கி இந்த சூழ்நிலையை மாற்ற பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலே 4 ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் தற்போது 5வது ஆண்டுக்குள் நுழைந்திருப்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ரஷ்யா ஆண்டவரே தகப்பனே, இந்த உக்ரைனுடைய ஆண்டவரே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்ததோடு மட்டுமல்லாமல் கடந்த நாளிலே 100க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஆண்டவரே தாக்குதலுக்காக அனுப்பி அதிலே பலர் உயிரிழந்திருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். யுத்தங்களை உண்டு பண்ண போராடுகிற, வன்முறையை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முடக்கி போடுகிறோம். ரஷ்யா உக்ரைன் போர் ஆண்டவரை முடிவுக்கு வர ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையில நடைபெறுகின்ற யுத்தங்களை ஓய பண்ண ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவரீர் தாமே அமைதலான சூழ்நிலை உண்டாக்கி தர ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.